ஜெர்மனி பனிப்பொழிவில் ஒரு சவாலான நாள். அன்றைக்கி எனக்கு நடந்ததே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது எல்லாத்தையும் தாண்டி நான் அந்த வேலையை எப்படி முடித்தேன்னு தெரியுமா? ஜனவரி 26 நான் ஜெர்மனி வந்ததுக்கப்புறமேட்டு என்னோட அக்காமடேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் முக்கியமான அப்பாயின்மெண்ட். மிஸ் பண்ணவே கூடாது, மிஸ் பண்ணவும் முடியாது. ஆக்சுவலாக இது வந்து 10 days முன்னாடி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணது. ஸோ அதனால் வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாது. நமக்கு தெரியுமா என்ன 10 daysக்கு அப்புறமா இந்த மாதிரியெல்லாம் வந்து ஹெவி ஸ்னோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் நைட்டு தூங்குறப்ப எல்லாத்துக்கும் வெல் ப்ரிப்பேர்டாக தான் இருந்தேன். காலையில் வந்துட்டு ட்ரெய்லரை கனெக்ட் பண்ணல. ஸோ ட்ரக்கை வந்து சோலோவாக கொண்டு போயிட்டு நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம அப்பாயின்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துடலான்ற பிளானில் தான் நான் வந்து சோலோவாக நிப்பாட்டி வச்சிருந்தேன். என்னோட அப்பாயின்மெண்ட் 8:45 to 9 அந்த டைமுக்கு நான் ஆஃபீஸில் இருந்திருக்கணும். என்னோட லக் என்னென்னா எனக்கு எதுவுமே அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. எல்லாமே வந்து ஒரு கஷ்டம், ஒரு போராட்டத்துக்கு அப்புறமே தான் எனக்கு கிடைக்கும். அது எனக்கு எப்போவுமே அப்படி தான். மார்னிங் வந்துட்டு இவ்வளோ ஹெவி ஸ்னோ பார்த்ததுக்கு அப்புறமே இதுக்கு மேலே ட்ரக் எடுக்கக்கூடாது, எடுக்க வேணாம், அது சரி வராதுன்னு சொல்லிட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்பாட்லேயே வந்து அப்ளிகேஷனில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு 20 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நடந்து பஸ் ஸ்டாப் வந்தால் பஸ் காமிச்ச டைமை விட இந்த டைமுக்கு வந்து அரைவ் ஆகிடும்னு சொல்லி காமிச்ச பஸ்ஸோட டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. 10 நிமிஷம்ன்றது 20 நிமிஷம் ஆச்சு. இதில் 30 minutes டிலேயாக தான் அந்த பஸ் வந்தது. அங்கே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இதில் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கேன். எனக்கு அந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆனது. நான் அதை ட்ரை பண்ணேன். எனக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு ரிசல்ட் கொடுத்தது. 5:30க்கு நான் வந்து என்னோடய ஜேர்னி ஆரம்பித்தேன். 8:40 வரைக்குமே வந்து நான் ரோட்டில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆஃபீஸ் போய் ரீச் ஆன கதை இல்லை. ஓகே, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் தான் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன். போகிற வழியில் மக்கள் எவ்வளோ அவதிப்படுறாங்க, எவ்வளோ இந்த ஸ்னோ டைமில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு பக்கம் பார்க்குறதுக்கு இந்த ஸ்னோ அப்படிங்கிறது வந்து ஒரு ஹாப்பினஸ். எல்லாருமே வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து ஸ்னோ அந்த இதை வந்து யாரும் வெறுக்க மாட்டாங்க. ஈவன் நானும் அப்படி தான், எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்லாம் வந்து நமக்கு அது நம்மளே கொஞ்சம் வெறுக்க வச்சிருச்சு. ஆன் டைமுக்கு நம்ம ஆஃபீஸ் போக முடியலை, முக்கியமான அப்பாயின்மெண்ட் வேறு. இந்த பஸ் வந்து அவ்வளோ கேர்ஃபுல்லாக அவர் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ ஹெவி ஸ்னோவில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எவ்வளோ அதில் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட கஷ்டம் எனக்கு நல்லாவே தெரியும். அவருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே பண்ணிகிட்டு இருக்கிறார். சரி, ஓகே, 8:45 ஒரு 30 minutesக்குள்ளே போயிட்டால் கூட ஏதாவது நம்ம அங்கே போய்ட்டு எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அந்த மாதிரி நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்குலாம் பெரிய ஷாக்கு. எனக்கு என்றைக்குமே யூனிவர்ஸ் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். அப்படி தான் நடந்தது. இந்த இன்சிடெண்ட்டுக்கு நடுவில் வந்துட்டு எனக்கு ஆஃபீஸ்லேருந்து ஒரு மெயில் வருது, உங்களோட டைமுக்கு நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் யோசிச்சு பார்த்துட்ருக்கேன் எப்படி நம்ம போக முடியும். அந்த டைமுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓகே நம்ம ஏன் ஒரு ரிப்ளை மெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை ஒரு நார்மலாக தான் பண்ணேன். நான் அதை வந்து சீரியஸாக எடுத்து பண்ண கிடையாது. என்னென்ன இன்சிடென்ட் நடந்தோம் இது எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோ, ஃபோட்டோஸ், அப்புறமா நடந்தது எல்லாத்தையுமே நான் வந்து கிளியராக வந்து அவங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தேன். மெயில் பண்ணிவிட்டு நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு 10:30க்கு மேலே ஆகிடுச்சு. என்னோடய பஸ்ஸுக்கு முன்னாடி ஐஸில் மாட்டியிருக்கக்கூடிய இந்த பஸ்ஸோட சுச்சுவேஷன் பார்க்குறப்பலாம் எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா அந்த டைமில் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அந்த பஸ் கடைசியில் பார்த்தா என்னோடய பஸ் போகிற டேரெக்ஷனில் போக வேண்டிய பஸ் ஐஸில் கிரிப் இல்லாமல் வீல் ஸ்பின் ஆகி அப்படியே ஆப்போசிட் டேரெக்ஷனில் மாறினது. இந்த மாதிரி தான் இவ்வளோ நேரமாக நான் இங்கே வெயிட் பண்ணிவிட்டு 10:30க்கு அப்புறமா நான் ஆஃபீஸ் போனேன். ஆஃபீஸ் போனப்போ அவங்க வந்துட்டு நாங்கள் போய்ட்டு அவங்களுக்கு மெயில் காமிச்சேன். அவங்களுக்கு நான் மெயில் பண்ணியிருக்கிறேன். என்னோடய டைம் வந்து 8:45 to 9 o'clock நான் வர வேண்டியது. இந்த மாதிரி நடந்துருச்சு, நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் அதில் வந்து நான் மெயில் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்ககிட்ட பொறுமையாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு மெயில் அப்டேட் ஆகலை, பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு இந்த சுச்சுவேஷன் காரணமாக நீங்கள் லேட்டாக வந்தது நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாத்தையுமே அவ்வளோ சாஃப்டாக அதிகமாக எந்த ஒரு கொஸ்டின்ஸுமே கேட்கல, அவ்வளோ கைண்டாக நடந்துக்கிட்டாங்க. நம்ம ஒரு சில இடங்கள் நம்ம வந்து நம்மளோட அப்ரோச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து அங்கே வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம சாதிச்சுக்கலாம். உண்மையாகவே இது எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ். இது உங்களுக்கும் இன் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம யூரோப் பொறுத்த வரைக்கும் வந்து டைம் பங்க்சுவாலிட்டி கரெக்டாக அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் உங்களோட அப்பாயின்மெண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அதை ரீஷெடியூல் பண்ணி கொண்டு வரது, இந்த ஒர்க்குக்கு நடுவில் இதெல்லாமே வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரிக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா இது மாதிரி கிடையாது, என்ன வேணால் காரணங்கள் இருக்கலாம். நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் லைஃப்பில் வந்து என்ன வேணால் நடக்கலாம். நீங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு நீங்கள் மெயில் வழியாக வந்து அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணலாம். இல்லை நீங்கள் அந்த சம்பவத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து கைண்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட ஜென்யூன் தெரியும். அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அதை கன்சிடர் பண்ணி முடிச்சு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ ஆல். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ராஜ்குமார். உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கா அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.